பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் f is said to have L as the right limit. அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் f is said to have L as the left limit. ஓகேங்களா? எப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரைட் லிமிட்டு லெஃப்ட் லிமிட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, at x is equal to a என்ற பாயிண்டில் if given epsilon greater than 0 there exists delta greater than 0 x minus a less than deltaவாக இருக்கும்போது modulus f of x minus l less than epsilon and we can write limit x tends to a plus f of x is equal to l. அந்த l என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம், f of a plusன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டா அந்த எல்லுக்கு பேர் தான் ரைட் லிமிட் at x is equal to a ஃபார் எஃப்க்கு. ஓகேங்களா? அப்போ எஃப்க்கு ரைட் லிமிட் எல் இருக்குன்னு எப்போ சொல்லலாம்னா at the point x is equal to a x minus a less than டெல்டாவாக இருக்கணும். இப்போ இது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இமேஜ் f of x minus l less than எப்சலானாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ as லிமிட் x tends to a ப்ளஸ்ஸாக இருக்கும்போது f of x is equal to எல்லுன்னு இருந்ததுன்னா அந்த எல்லுக்கு பேர் தான் ரைட் லிமிட்னு அர்த்தம். அதுதான் f of a ப்ளஸ்ன்னு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ஃபங்க்ஷன் f is said to have L as the லெஃப்ட் லிமிட்னு சொல்கிறதா இருந்தால் அந்த பாயிண்ட் x is equal to a சொல்கிறதா இருந்தால் a minus x less than டெல்டாவாக இருக்கும்போது இது கரஸ்பாண்டிங்கான இமேஜஸ் மாடுலஸ் f of x minus l என்னவா இருக்கணுமா, லெஸ் தென் எப்சலானாக இருக்கணும். அண்டு லிமிட் x tends to a மைனஸாக இருக்கும்போது f of x is equal to l, அந்த l f of a மைனஸ்ன்னு சொல்லிட்டா அந்த l தான் லெஃப்ட் லிமிட்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ ரைட் லிமிட்க்கு லெஃப்ட் லிமிட்க்கு என்ன வித்தியாசம், அட் த பாயிண்டில் x மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது f of x மைனஸ் எல் லெஸ் தென் எப்சலான்னா எல்லுக்கு பேர் ரைட் லிமிட்டு. அது a மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது f of x மைனஸ் எல் லெஸ் தென் எப்சலானாக இருந்துச்சுன்னா எல்லுக்கு பேர் லெஃப்ட் லிமிட்டு. இப்போ ரைட் லிமிட்டுன்றப்ப x tends to a ப்ளஸ்ஸு, லெஃப்ட் லிமிட்டுன்றப்ப x tends to a மைனஸு. ஓகேங்களா? அந்த எல்லை ரைட் லிமிட்டில் f of a ப்ளஸ்ன்னு சொல்லலாம், லெஃப்ட் லிமிட்டில் f of a மைனஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸ் டெஃபினேஷன் பாருங்கள். If x is a point in a domain of definition of the function f at which f is not continuous, we say that f is discontinuous at x or that f has a discontinuity at x. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ f is a mapping from capital X into yன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஸ்மால் x belongs to capital Xஆக இருக்குது. fன்றது is not continuous at a point ஸ்மால் xன்னு எடுத்துட்டிங்கன்னா f is discontinuity at எக்ஸ்ன்னு அர்த்தம், இல்லை எஃப் ஹேஸ் ஏ டிஸ்கண்டினியூட்டி அட் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறதா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/xன்னு எடுத்துக்கோங்களேன். எஃப் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் அட் இந்த பாயிண்டில் 0ன்ற பாயிண்டில். ஓகே ரைட். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் எஃப் அட் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ஆஃப் f at x. இது நோட்டேஷன்ஸ் ஃபார்மேட். f of x ப்ளஸ்னா ரைட் லிமிட் எஃபோட f of x மைனஸ்ன்றப்ப லெஃப்ட் லிமிட்டு எப்போ எந்த பாயிண்டில் கரஸ்பாண்டிங் அட் a பாயிண்ட் எக்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். a function defined on open interval a comma b consider any point x such that a less than or equal to x less than b, we write f of x plus equal to q denote பண்ணலாம். if f of tn tends to q as n tends to infinity for all sequence tn in x, p such that tn tends to x இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் x அது எந்த கண்டிஷன்ஸில் இருக்குது, a less than or equal to x less than bன்னு இருக்கும்போது இந்த x கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸோட ரைட் லிமிட்டு f of x ப்ளஸ் இதை q டினோட் பண்ணுறாங்க. என்ன கண்டிஷனோட டினோட் பண்ணுறாங்கன்னா, இந்த x, pன்ற ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருக்கக்கூடிய இன்பிட்வீன் பாயிண்ட்ஸு அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக எடுங்க, அதை tn எடுத்துக்கோங்க. இந்த tn டென்ஸ் டு எக்ஸாக இருக்கும்போது இதுக்கு கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜஸ் f of tn டென்ஸ் டு க்யூவாக இருந்துச்சுன்னா f of x ப்ளஸ் என்னன்னு சொல்லிடலாம், க்யூன்னே சொல்லிடலாம், அதாவது டென்ஸ் டு க்யூன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், f of tn டென்ஸ் டு க்யூன்றப்போ f of x ப்ளஸ் க்யூன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஃபார் a particular point a less than x less than or equal to p இருக்கும்போது f of x minus என்னன்னு சொல்கிறாங்க, p. if f of tn tends to p as n tends to infinity for all sequence tn in open interval a, x such that tn tends to x இருக்கும்போது. ஓகேங்களா? any point x of a, bக்கு limit t tends to x f of t exist ஆகுது if and only if f of x plus f of x minus limit t tends to x f of t இருக்கும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் தி
ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆர் சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டி. சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டின்னு என்ன அர்த்தம்னா டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட். ஓகேங்களா. டிஸ்கண்டினியூ ஆஃப் தி செகண்ட் கைண்ட்னு ரெண்டு கேசஸ் இருக்குது. ஒவ்வொரு கேசஸாக பார்க்கலாம். let f be defined on open interval a comma b. என்ன மீனிங்னா ஓப்பன் இன்டர்வல் a comma b இன்ட்டு கேபிட்டல் ஆருக்கு எஃப் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கேபிட்டல் ஆருக்கு எஃப் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இஃப் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் எக்ஸ், இந்த ஸ்மால் எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து a comma b ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்டில் எஃப்ன்றது டிஸ்கண்டினியூட்டாக இருக்குது. ஓகே. and if f of x minus exists, then f is said to have a discontinuity of the first kind or simple discontinuity at xன்றாங்க. அதாவது அந்த டொமைனில் எக்ஸ்ன்ற பாயிண்டில் என்ன இருக்குது, எஃப் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்குது. அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ எஃப் இஸ் செட் டு ஹேவ் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் கைண்ட் ஆர் சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டி அட் த பாயிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்ட். இப்போ இந்த சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டி இருக்குல்ல, அதுக்கு 2-வே மெத்தடில் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். பாருங்கள். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆகட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆகட்டும் ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் என்னவாக இருக்கணும், நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸும் ஈக்குவலாக இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கணும், அது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கண்டினியூட்டிக்கு பேர் என்னது, ஃபஸ்ட் கைண்ட். இப்போ இந்த கான்செப்ட்லாம் இல்லாமல் இருக்கு பாருங்கள். அதர்வைஸ் த டிஸ்கண்டினியூ இஸ் செட் டு பி செகண்ட் கைண்ட். அதர்வைஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த டிஸ்கண்டினியூட்டிக்கு பேர் செகண்ட் கைண்ட். அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கண்டினியூட்டின்னு என்ன இருக்கும், ஃபஸ்ட் கைண்ட் டிஸ்கண்டினியூட்டின்னு என்ன அர்த்தம், டிஸ்கண்டினியூ ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட்னு சொல்கிறதா இருந்தால் அந்த லெஃப்ட் சைடு லிமிட்டும் அதாவது ரைட் சைடு லிமிட்டும் லெஃப்ட் சைடு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேங்களா, எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். இல்லை அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும், நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். இந்த கேஸ்க்கு பேர் டிஸ்கண்டினியூ ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கைண்ட். இப்போ இந்த சொன்ன எந்த கண்டிஷனுமே வரலைன்னா அட் த சேம் டைம் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்குன்னா அதுக்கு பேர் டிஸ்கண்டினியூ ஆஃப் தி செகண்ட் கைண்ட். ஓகே ரைட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். let f is a mapping from r into r by f of x is equal to 0, 1 ரெண்டு வேல்யூ இருக்குது. எப்போனா x less than or equal to 0, x greater than 0. then limit x tends to 0 plus right limit பார்க்குறாங்க. ஓகேங்களா. x at the point xல fக்கு ரைட் லிமிட் பார்க்குறாங்க. அப்போ x tends to 0 ப்ளஸ் x tends to 0 ப்ளஸ்னால் எந்த போர்ஷன்ஸு, x greater than 0 இந்த போர்ஸ். இப்போ இது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய f of 0 இருக்கும் 1. ஓகேங்களா. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும் 1. அப்புறம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ், அப்போ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் இந்த கேஸு. ஓகே. இப்போ எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது, அப்போ இந்த கேஸ் எக்ஸ் மைனஸ்ன்றப்போ அப்போ அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் 0, அப்போ திஸ் ஒன் இஸ் 0. இப்போ பாருங்கள், ரெண்டு எஃப் ஆஃப் இதுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு மீனிங் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ். செகண்ட் ஒன் இருக்கு பாருங்கள், இதுக்கு மீனிங் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ். ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுது, ரெண்டு என்னவாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு. அப்போ டிஸ்கண்டினியூ ஆஃப் தி ஃபஸ்ட் கைண்ட். ஓகேங்களா. அப்போ எஃப் இஸ் டிஸ்கண்டினியூ ஆஃப் தி ஃபஸ்ட் கைண்ட் அட் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். let f is a mapping from closed interval 1, 3 into r by f of x is equal to x square 3x minus 4. ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து 1 less than or equal to x less than or equal to 2 இருக்கும்போது, செகண்ட் இன்டர்வல் வந்து 2 less than or equal to x less than or equal to 3 இருக்கும்போது, then f of 2 plus equal to 2, f of 2 minus equal to 4. ஆப்வியஸ் தானே. இப்போ 2ன்ற பாயிண்டில் கரஸ்பாண்டிங்க பாருங்கள், இதுதான் 2. ஓகே, இங்கே தான் 2 இருக்குது. இப்போ இந்த 2ன்ற பாயிண்டில் 2 ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், 3x minus 4. எக்ஸுக்கு பதில் 2 போடுவீங்க. அப்போ 3 into 2 minus 4, 6 minus 4 எவ்வளவு, 2. அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க, f of 2 plus 2 equal to 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். f of 2 மைனஸ்ன்றப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸு அதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 the whole ஸ்கொயர்னு போடுவீங்க, which is equal to 4 போட்டிருக்காங்களா, அதான் f of 2 மைனஸ். இப்போ பாருங்கள், f of 2 ப்ளஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது, f of 2 மைனஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது. ஆனால் ரெண்டு என்னவாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு. therefore f is discontinuity of the first kind at the point x is equal to 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். f is a mapping from closed interval 0, 1 into r by f of x is equal to x 1 minus x. எப்போனா
0 லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 1/2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸாக இருக்குது. அதே எக்ஸோட லிமிட் 1/2 லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸாக இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ்னு இந்த இடத்துல கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சைடில் இருக்குது. இப்போ பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு சொல்லலாம். எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். 0 ப்ளஸ்ன்றப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அதில் என்ன இருக்கும் போது எக்ஸ் பதில் 0 போட போதும். அதான் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் இஸ் நத்திங் பட் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் 1 மைனஸ் பாருங்கள். எஃப் ஆஃப் 1 மைனஸ் என்னவாக இருக்கும்? 1 இங்கே இருக்குது. அப்போ 1 மைனஸ்ன்றப்போ இந்த கேஸ் தான். அப்போ 1 மைனஸ் எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு பதில் 1 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1/2க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது லெஃப்ட் லிமிட்டு ரைட் லிமிட் பார்க்கலாம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் 2 மைனஸ்ன்றப்ப இந்த சைடு ஃபஸ்ட் ஒன்று அதில் எக்ஸ்னே இருக்குது. அப்போ 1/2 வந்துருச்சு. இப்போ எஃப் ஆஃப் 1/2 ப்ளஸ்ஸு அப்போ செகண்ட் ஒன்றில் அப்போ 1 மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வருது. அப்போ எஃப் ஆஃப் 1/2 ப்ளஸ் என்னவாக இருக்குது? ஈக்குவல் டு 1/2 தான். அப்போ அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸ்பெசிஃபிக் அட் த பாயிண்ட் 1/2 நீங்கள் போட்டிங்கனாலும் என்ன தான் இருக்குது? இது ஈக்குவலாக தான் இருக்குது. therefore this one is continuous at the point. இந்த ஃபங்க்ஷன் continuous at the point. எந்த பாயிண்டில் மட்டும் கண்டினியூஸ்? 1/2ன்ற பாயிண்டில் அது என்னவாக இருக்குது? கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, let f of x is equal to 1, 0 if x rational, if x irrational, then f has a discontinuity of the second kind at every point of x. fourth one அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஏன் இது ஃபஸ்ட் கைண்ட் சொல்லலை? சின்ஸ் நெய்தர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸிஸ்ட்டு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. டிஸ்கண்டினியூவாக இருக்குன்னா அது ஃபஸ்ட் கைண்ட்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆகட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆகட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலைன்றாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். எஃப் ஆஃப் 0 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0ன்ற பாயிண்டில் சொல்லணும். அப்போ 0 வந்து என்னவாக இருக்கணும்? ஒன்று ரேஷனலாக இருக்கணும், இல்லை இர்ரேஷனலாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் போது அப்போ 0 ப்ளஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இதில் ஃபஸ்ட்டு 0 ப்ளஸ் என்னவாக இருக்கும்? அது எந்த போர்ஷன்ஸ்னே சொல்ல முடியாது. ரேஷனலாக இர்ரேஷனல்னு சொல்ல முடியாது. அப்போ இது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் 0 மைனஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்காக 0 ப்ளஸுக்கு வச்சு சொன்னோமா, அதே மாதிரி தான் மற்ற பாயிண்ட்ஸுக்கும். therefore for all points-க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆகட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆகட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலைன்றனாலே எஃப் இஸ் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் தி செகண்ட் கைண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸு. ஓகே, ரைட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். let f of x is equal to x if x rational, 0 if x irrational, then f is continuous at x is equal to 0 and has a discontinuity of the second kind at every point. என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்டில் என்ன இருக்குது? இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. மீது உள்ள பாயிண்டில் இது செகண்ட் கைண்டாக இருக்குது, ஃபஸ்ட் கைண்ட் கூட கிடையாது. ஓகே, ரைட். நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா? எக்ஸ் மைனஸ் 0 லெஸ் தென் டெல்டா இருக்குன்னா இப்போ கரஸ்பாண்டிங்காக மால்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 லெஸ் தென் எப்சிலான் வரணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குது? ரெண்டு வேல்யூ வருது. ஒன்று எக்ஸு, ஒன்று வந்து 0 மைனஸ் 0 ஆப்வியஸாக லெஸ் தென் எப்சிலான். எக்ஸ் மைனஸ் 0 ஆல்ரெடி லெஸ் தென் டெல்டான்றனால இது லெஸ் தென் எப்சிலானாக வந்துடும் ஃபார் ஆல் எக்ஸுக்கு. therefore f is continuous at f point 0ன்னு நீங்கள் அப்படி டேரெக்டாக சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். has a discontinuity of the second kindன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கைண்ட் வரலைன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆகட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆகட்டும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சொல்ல முடியுதான்னு முதல் பாருங்கள். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சொல்லணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எந்த போர்ஷன்ஸில் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று ரேஷனலாக இல்லை இர்ரேஷனலான்ட்டு அது ஸ்பெசிஃபிக்காக உங்களால் சொல்ல முடியாது. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸிஸ்ட்டு ஆகாது இதுதான் சொல்லி கரெக்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸும் இதுதான் சொல்லி உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதர் தேன் தட் நீங்கள் சப்போஸ் ரேஷனலாக இருந்தால் என்ன, இர்ரேஷனலாக இருந்த என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் காம்பினேஷன் போடும்போது அந்த ரிலேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆகட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆகட்டும் அது ஈக்குவலாக வராது, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ஆனால் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. மோர் தென் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறனால therefore f of x plus f of x minus does not exist ன்னு தான் வரும். does not exist. ஓகே, ஸோ இது வந்து discontinuity of the second kindன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், f of x is equal to
3 இன்டர்வல் இருக்குது, கரஸ்பாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. f has a simple discontinuity at x is equal to 0. x is equal to 0ல என்ன இருக்கணும்? அப்போ f of 0 ப்ளஸ் சொல்ல முடியணும், f of 0 மைனஸ் சொல்ல முடியணும். அது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கைண்ட்னு சொல்லிடலாம். டிஸ்கண்டினியூ அட் ஃபஸ்ட் கைண்ட். ஓகே, 0 போட்டு பார்ப்போம். 0 ப்ளஸ்ன்றப்போ லாஸ்ட் ஒன், அப்போ 2ன்னு வருது, விச் இஸ் ஈக்குவல் டு 2. 0 மைனஸ், அப்போ செகண்ட் கேஸ், அப்போ போட்ட என்ன இருக்கும்? -2 வருது. தர்ஃபோர் போத் ஆர் நாட் ஈக்குவல் டு, இது ஃபஸ்ட் கைண்ட்னு சொல்லிடலாம். 7th ஒன் பாருங்கள். Define f of x is equal to sin 1 by x, x not equal to 0, 0, x equal to 0, since neither f of 0 plus f of 0 minus exist. 0 plus 0 minus ரெண்டுமே ஃபஸ்ட் ஒன்னில் தான் வரப்போகுது. அப்போ எக்ஸுக்கு பதில் 0 போட்டாங்கன்னா அது இன்ஃபினிட்டியில் போய் முடியும். அப்போ f of 0 ப்ளஸ் ஆகட்டும், 0 மைனஸ் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாததுனால இது செகண்ட் கைண்ட் அட் x is equal to 0.